நீ ஏன் வெளியே வரல, நீ ஏன் அங்கேயே ஒட்டிக்கிட்டு இருக்கிற, நீ ஏன் 2 ஷீட்டு 3 ஷீட்டு பிளாஸ்டிக் சேரு. இவங்களுக்கு வேற பேச தெரியாது. அவங்களுக்கு அரசியல் தெரிஞ்சாதானே பேசுவான், அரசியல் தெரிஞ்சாதானே பேசுவான். என்னை விமர்சிக்கிறதுக்கு அவனுக்கு இதை தவிர வேற ஒன்றும் கிடையாது. இப்போ நான் பேசுகிற அரசியல் நீ பேசு, நான் பேசுகிறேன். அப்போ நாம் ஒரு முடிவுக்கு வரலாம். இவன் நோக்கம் என்னன்னா என்னை ஆத்திரம் ஊட்டுறானா, இப்படிலாம் திட்டினா கோவப்பட்டா திரும்ப அவ்வளோ வார்த்தையை விட்டுருவார். அப்புறம் அது திமுகவுக்கும் விசிகாவுக்கும் உரசல் ஏற்படும். உரசல் ஏற்பட்டால் அவர் வெளியே வந்துடுவார். நாங்கள்லாம் சேர்ந்து உருவாக்குறது தான் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களும் காங்கிரஸ், இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி, கொங்கு மக்கள் தேசிய கட்சி, ஒரு 10 கட்சி நாங்கள் ஒன்றா சேர்ந்துருக்கிறோம். நாங்கள்லாம் வேற லெவல், உங்க மாதிரி கிடையாது. சராசரியா உங்களை மாதிரி கணக்கு போடாதீங்க. நீங்கள்லாம் ஒரு மாதிரி, நாங்கள் திராவிட முன்மாதிரி, திராவிடியன் மாடல். திராவிடம்ங்கிற சொல்லையே எங்கள் தாத்தா அயோத்திதாச பண்டிதர் தான் அரசியலில் முதலில் புழக்கத்திற்கு கொண்டு வந்தவர். திமுகவை எதிர்க்கணும்னு இங்க சில பேர் புறப்பட்டு இருக்காங்க. தமிழ் தேசியங்கிற பேர்ல திமுகவை விமர்சிக்கிற பேர்ல திராவிடத்தை விமர்சிக்கிறான். திராவிடத்தை விமர்சிக்கிறான்னா பண்டிதரை விமர்சிக்கிறான்னு அர்த்தம். பண்டிதருக்கு தெரியாத ஞானம் இவங்களுக்கு வந்துருச்சா? இவங்க அவ்வளவு பெரிய இன்டலெக்சுவலா? இவங்கெல்லாம் பெரிய ஞானிகளா? புரட்சியாளர் அம்பேத்கர் பௌத்தத்துக்கு போகணுங்கிறது சிந்தனையே தமிழ்நாட்டுக்கு பண்டிதருடைய எழுத்துக்களை பார்த்த பிறகுதான் அம்பேத்கருக்கே இந்த சிந்தனை வருகிறது. அதை மறந்துடக்கூடாது. அம்பேத்கருக்கே முன்னோடி யாரு? பண்டிதர் அயோத்திதாசர். திராவிட மகாஜன சபையை உருவாக்கியவர் யாரு? பண்டிதர் அயோத்திதாசர். அவர்தான் முதல்ல திராவிடம்ங்கிற சொல்ல கண்டுபிடிக்கிறார், கையாளுகிறார். நீ ஆரியம், நாங்கள் திராவிடம். அப்படிப்பட்ட திராவிட அரசியலை பெரியாரை விமர்சிப்பது, திமுகவை விமர்சிப்பது, திராவிட அரசியலை விமர்சிப்பது, இதுக்கெல்லாம் யாருக்கு சேவை செய்கிற வேலை? யோசித்து பார்க்க வேண்டும். திமுகவினுடைய நடவடிக்கைகளை விமர்சிங்க, அது திமுக பதில் சொல்லும். அது நீண்ட நெடிய பாரம்பரியம் உள்ள ஒரு கட்சி. எத்தனையோ இது போன்ற ஆட்கள்லாம் பார்த்துட்டு வந்த கட்சி. நீங்கள்லாம் அதுக்கு எம்ஜிஆரை விடவா, வைகோவை விடவா திமுகவை எதிர்கொள்ள புதிதாய் ஒருவன் தோன்றிவிட போகிறான். திமுக தன்னுடைய எதிரிகளை தானே எதிர்கொள்ளும். அதற்கு யாரும் ஆள் தேவையில்லை, திருமாவளவன் தேவையில்லை, யாரும் தேவையில்லை. நாங்க ஏன் அவங்க கூட இருக்கிறோம்னா, RSS உள்ளிட்ட சங் பரிவார்களின் கொட்டத்தை ஒடுக்குவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற சக்தி வாய்ந்த கொள்கையில் உறுதியுள்ள இயக்கங்கள் தேவை. இடதுசாரிகள் போன்ற ஜனநாயக சக்திகள் தேவை. அவர்களோடு நிற்கிறோம். தேசிய அளவில் சனாதன எதிர்ப்பு சக்திகளை ஒருங்கிணைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. என்னையே கேட்குறாங்கல்ல, ஏன் துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தா வேணாமான்னு கேட்குறாங்க. அப்புறம் எனக்கு கோபம் வருமா வராதா? ஏன் நான் முதலமைச்சர் பதவிக்கு தகுதி இல்லாதவனா? யார் யாரோ கிளம்புறான், நானு ரவுடின்னு என்னையும் அரெஸ்ட் பண்ணுங்கிறான். எல்லாரும் என்ன முதலமைச்சர் ஆக்குங்கன்னு போய் கேட்கும்போது, நான் 35 வருஷம் இந்த பொது வாழ்க்கையில் இருக்கிறேன், 25 வருஷம் தேர்தல் அரசியல் இருக்கிறேன், முத்தமிழறிஞர் கலைஞரோடு சேர்ந்து அரசியல் செய்திருக்கிறேன், கொஞ்ச காலம் ஜெயலலிதா அம்மாவோடும் சேர்ந்து அரசியல் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. நீண்ட காலம் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்களோடு பயணிக்கிற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ராகுல் காந்தி போன்றவர்களோடும் சேர்ந்து களமாடக்கூடிய வாய்ப்பை பெற்றவன் நான். எனக்கு என்ன தகுதி இல்லை? ஏன் என்ன துணை முதலமைச்சர் அப்படின்னு சொல்றீங்க? அது என்னன்னா, அவங்க அது அல்ல. முதலமைச்சரா துணை முதலமைச்சரா அது பெருசா இது பெருசாங்கிறது இல்லை.
இப்படி ஆசை காட்டினா நான் அப்படியே போயிடுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படியே வாங்க நல்லா சுட 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 சாப்பிடலாம் வாங்க அப்படின்னு கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறாங்களாம். கொள்கை அடிப்படையிலே இயங்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. தேர்தல் அரசியலில் வென்றாலும் தோற்றாலும் அதை பொருட்படுத்தாத கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. பண்டிதர் அயோத்திதாசரின் பாதையில் தாத்தா ரெட்டமலை சீனிவாசனுடைய களத்தில் நின்று போராடக்கூடிய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரையும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களையும் மாமேதை கார்ல் மார்க்ஸ் அவர்களையும் கொள்கை ஆசான்களாக ஏற்றுக்கொண்டிருக்கிற கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. சங் பரிவார்கள் தமிழ்நாட்டிலே காலூன்றிவிடக் கூடாது என்று கவலைப்படுகிற கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அதனால் 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 திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நாங்கள் உறுதியாக நிற்கிறோம், தொடர்ந்து உறுதியாக பயணிப்போம். ஈழத்தை பேசுகிறவர்கள் கருணாநிதிக்கு எதிராக கொண்டாந்து நிறுத்துவார்கள், இந்தியாவை காங்கிரஸை விமர்சிப்பார்கள். இந்தியாவிற்கும் இந்த போருக்கும் என்ன சம்பந்தம் கேட்பது யார்? உங்களுக்கே தெரியும். இந்தியாவிற்கும் இந்த போருக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்றால் என்ன மயத்துக்கு உண்ணாவிரதம் உண்டா? என்ன மயத்துக்கு உண்ணாவிரதம் உண்டா? எதுக்காக உண்ணாவிரதம் உண்டா? எதற்காக? யாரிடத்திலே முறையிட்டு போரை நிப்பாட்ட உண்ணாவிரதம்? இந்தியாவுக்கு எதுக்கும் சம்பந்தம் இல்லையே. உண்ணாவிரத்தை முடித்து போகும்போது போர் நின்று விட்டது. யார் சொன்னது? பிரணாப் முகர்ஜி. அப்ப பிரணாப் முகர்ஜி சொன்னா போர் நிக்குது. அப்ப எப்படி சொன்னீங்க? உண்ணாவிரதம் எதற்காக இருந்தீர்கள்? சாகும் வரை உண்ணாவிரதம். யாரிடத்திலே கோரிக்கை வைத்து? கருணாநிதிக்கும் போருக்கும் சம்பந்தம் இல்ல, இந்தியாவுக்கும் போருக்கும் சம்பந்தம் இல்ல. அப்ப என்ன பொழுதுபோகலைன்னு உண்ணாவிரதம் இருந்தீங்களா? எதுக்கு உண்ணாவிரதம் இருந்தீங்க? காங்கிரஸை வேரோடும் வேரடி மண்ணோடும் ஒழிப்போம், இனி ஒட்டுமில்லை உறவுமில்லை என்று பேசியது யார்? இப்ப ஒட்டிக்கொண்டு உரசிக்கொண்டு நிற்பது யார்? யார்? ஈழத்தை பேசிங்கன்னா எல்லாவற்றையும் கருணாநிதிக்கு எதிராக கொண்டாந்து நிறுத்துவார்கள். எப்படின்னா எப்படி? மழை விட்டாலும் தூவானம் விடாது என்று சொன்னது யார்? பிரணாப் முகர்ஜி சொல்லிவிட்டார் போர் நின்று விட்டது என்றால் அப்ப பிரணாப் முகர்ஜி சொன்னால் போர் நிக்குது. பிரணாப் முகர்ஜிக்கும் போருக்கு என்ன சம்பந்தம்? இந்தியாவுக்கும் போருக்குமே சம்பந்தம் இல்லைன்னா பிரணாப் முகர்ஜி பேச்ச ஏன் கேட்கணும்? இல்ல என்ன கொண்டு இருந்தது பாரு. போர் நின்றுச்சின்னு உண்ணாவிரத்தை முடிஞ்சு வந்த பதுங்கு குளிக்கல பங்கருக்குள்ள இருந்த 200-300 பேர் வெளியேறிட்டான். ஏன் நடந்தது? என் தமிழ் மீது, என் தாய் மீது, என் தலைவன் மீது சத்தியமா நடந்தது. போர் நின்றுச்சு பங்கருக்குள்ள இருந்தவன் பதுங்குழியில இருந்து வெளியில வந்துட்டான். 200 பேர் 300 பேர் மொத்தமா கொண்ட போட்டு கொண்டு விட்டான். இதான் நடந்துச்சு. பச்சை படுகொலை பண்ண படுபாதகர்கள் இவர்கள். அவருக்கு எதிராக திருப்பி விடுவார்கள். இதைவிட கொடுமை. ஈழத்தை பேசிங்க என்ன போது? ஈழத்தமிழர்களுக்கு ஓட்டா இருக்குது. அப்ப இதுக்கு முன்னாடி பேசினீர்கள், அப்போது ஈழத்தமிழர்களுக்கு ஓட்டா இருந்தது. ஏன் பேசுனீங்க? ஏன்? அங்க என் தலைவன் இருந்தான். அந்த விடுதலை போராட்டம் எழுச்சியா இருந்தது. அப்போது அதை பேச வேண்டிய தேவை இந்த நிலத்தில் உங்களுக்கு இருந்தது. இப்போ ஈழத்தமிழனுக்கு ஓட்டா இருக்குது. எங்களுக்கு வேண்டியது ஈழத்தமிழன் ஓட்டல்ல, அவனுக்கு ஓட்டு இல்ல, அது எங்கள் உரிமை. அந்த தாயக விடுதலை என்பது ஈழத்தில் வாழ்ந்த தமிழனுக்கான விடுதலை அல்ல, உலகெங்கும் பரவி வாழக்கூடிய 13 கோடி தமிழ் தேசிய மக்களின் தேச விடுதலை. அது தெரியாதா உங்களுக்கு? ஈழம் எங்களுக்கு வாக்கா, ஈழம் எங்களுக்கு ஓட்டா, எங்கள் உரிமை. ஈழம் என்பது 3 எழுத்து சொல்லல்ல, எம் உயிர், எம் மூச்சு. 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த தமிழ் தேசிய பேரினத்தின் விடுதலை என்கிற பெரும் கனவு. அத போய் பேசி என்ன ஆகுது? வேணாம். ஈழத்தை பேசுவான், பிரபாகரனை பேசுவான், தமிழர் என்று பேசுவான். அதனால சீமானுக்கு ஓட்டு போடக்கூடாது என்றால் அந்த நிலையை பெருமையோடு இந்த மகன் இந்த நிலத்தில் எதிர்கொள்வேன்.
எதுக்கு தான் நான் அரசியலுக்கு வந்து வெற்றி அடைய போறேன்? இப்போ வெற்றி அடைஞ்சு என்ன செய்ய போறேன்? அதிகாரத்தில் உட்கார்ந்தவன அடுத்த அடி அங்கதான்டா பாய்வேன், அங்கதான் போவேன். நான் ஒரு சின்ன விளையாட்டுக்கு ஏதோ போயிட்டுப்பா விளையாட்டுக்கு போயிட்டுப்பான்னு. டேய், இன்னைக்கும் சொல்றேன்டா, நான் வந்து முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார்ந்தவன என் மீனவனை தொற்றா சொல்றா பாக்குறேன், கைவினர் சொல்றா பாக்குறேன். பார்க்க சொல்லு, இவர் எப்படிங்க வெல்லுவாரு? 8.22 வச்சு எப்படி வருவாருன்னு 3 விழுக்காடு வச்ச அனுரா அந்த திசநாயக்க இருக்கான்ல, அவரு 3 விழுக்காடு ஓட்டு வச்சிருந்தவர் அதிபராகும் போது 8.22 வச்சு 22 8.22 வச்சிருக்கேன். நான் முதலமைச்சர் ஆக முடியாதா? இந்தியாவை யாரும் ஆள்றதுலயே 36,50,000 பேர் தேடிருக்கான். இந்தியாவுக்கு நானா பிரதமர், அது மோடி ராகுலுக்கும் சண்டை. 8வது பெட்டியில வச்ச என் சின்னத்தை தேடி இருக்கான். இப்ப நீ எப்படி குட்டி கருணை அடிச்சாலும் முதல் பெட்டியில தான் நீனே வைக்கணும். விவசாயினா சீமான், சீமான்னா விவசாயி. அதுலயே உனக்கு குழப்பம் வரும்னு மூஞ்சியே ஏன் மூஞ்சிதான் அது சீமான போட்டுருவான். நீ ஒன்னும் பண்ண முடியாது. என்னைய வேண்டிட்டேன், உங்களை கொன்றுட்டேன், கதை முடிஞ்சு. இந்த லஞ்சம் வாங்குறது, ஊழல் செய்யறது, மழையை குடையிறது, மண்ணல்றது, இன்னது செய்வேன்னு தெரியாது பாத்துக்க. இதே மாதிரி என் பிள்ளைகளை எப்படி மூடி போச்சிருக்கான் பாரு, இதே மாதிரி நீ தோண்டின குழியில போட்டு மூடிடுவேன். அதே பொக்குழி, அதே குழி, அவ்வளவுதான். நீ அதுக்கு பின்னாடி பாருங்க இந்த அக்கிரமம் சொல்லிட்டு தானே செய்யறேன். என்ன சாட்டா உனக்கு உனக்கு குவாரி, ஒரு குவாரி ஓனர் ஆபீஸ் ரூமுக்குள்ள வாங்க இருங்க, உங்களுக்கு இருக்கு. ஏன்னா எங்களை எல்லாம் என்ன பார்த்தா தெரியுது. இப்படி உன்னைய அன்பு தம்பி தங்கைகளை அறிஞ்சுக்கணும். நீ அடிமை, நான் அடிமை, நாம் அடிமைகள். நமக்கென்று ஒன்னும் இல்ல. நீ எல்லாவற்றை இழந்து நிற்கிறாய். ஆனால் இழந்ததை கேட்டு போராடி பெறுவதற்கு ஒரு நின்னு போராட உனக்கு நிலம் இல்லை. ஆசிரியர் பெருமக்களா, அறிவார்ந்தவன் வீதியில நிக்கிறான், ஒண்ணு மனம் இல்ல. ஜாக்டோஜியோ போராடுறான், வீதியில் நிக்கிறான். போக்குவரத்து தொழிலாளன் வீதியில நிக்கிறான். வீடு தேடி அரசு, ரோடு தேடி மக்கள் போராடுறதுக்கு 13 லட்சம் பேர் தமிழ்நாடு தேர்வாணையத்தில் தேர்வு எழுதுறான். ஒருத்தனுக்கும் வேலை இல்ல. நீ என்ன பண்ணுவ சீமான்? 13 லட்சம் பேர் இல்லடா, எல்லா பேருக்கும் அரசு வேலை கொடுப்பான்டா. பிரபாகரன் மகன் கொடுப்ப எல்லா பேருக்கும் அரசு வேலை. நோ ஊபர், ஓலா, நோ சுகி, சுமோட்டோ, ஸ்டாப் இட். யாரா அந்த முதலாளி? யாரா சொல்ற? சுகி சுமோட்டோ ஓனர் யாரா சொல்ற? முதலாளி யாரா தெரியாது. ஊபர், ஓலா தெரியாது. என்னென்ன வித்த காட்டுவேன் மட்டும் பாரு. 6 மாசம் கழிச்சு இந்த பாரு, நானும் தூங்குறதெல்லாம் அந்த எவனையும் தூங்க விடுறதில்ல. பார்த்துட்டே இருக்கு, எவனையும் தூங்க மாட்டேன். இன்னைக்கு இதை முடிச்சேன்னு நினைக்கிறியா? அப்புறம் பனையேற போவேன், அங்கே போவேன். அப்புறம் தேவேந்திர குல வேளாளர் எங்களை பட்டியல இருந்து வெளியேற்றான்னு போடுவேன். அப்புறம் மாடை ஓட்டிக்கிட்டு மலை மேல போவேன். பாரா நீ பாரு என்னென்ன சேட்டன் பாரு பாரு. அப்ப திருப்பி டிஎன்பிசி தமிழ்நாடு தேர்வான எழுதாம இருக்கான்ல, அவனுக்கு ஒரு போராட்டத்தை போடுவேன். அப்புறம் துப்புரவு தொழிலாளிக்கு ஒரு போராட்டம் போடுறேன். எனக்கு தூக்கம் வரல, உங்களையும் தூங்க விடுறதா இல்ல, விடுறதா இல்ல. கண்ண முன்னா வரும் இந்த படம், கண்ண முன்னா கதறல் வரும். கண்ணை மூடி தனியா இருந்தால் ராணுவ முகாமுக்குள்ளே என் தம்பி பாலச்சந்திரன், எங்கள் அன்பு மகன் வெறுமேலோட அப்படி போறபடி ஏக்கமா எங்களை பார்த்தது ஞாபகம் வரும். நீ இப்படித்தான் கற்பனை செய்யணும். நீ நல்ல தன்மானமிக்க தமிழ் மகன், தமிழச்சி பிள்ளை, மார்ல பால் குடிச்ச பிள்ளைகள் இப்படிதான் யோசிக்கணும். நம்ம தங்கையை வன்புணர்வு செய்தார்கள், அது செய்தி அல்ல. 11 பேர் மாறி மாறி வன்புணர்வு செய்யும் போது நம் தங்கை எப்படி யோசிப்பால்? இத்தனை ஓடிமான தமிழ் மக்கள், என் உடன் பிறந்தார்கள், என் அண்ணன் தம்பிகள், என் சித்தப்பன் பெரியப்பன்மார்கள், என் தாத்தா பாட்டிமார்கள், மானத்திற்காக உயிரை விட்ட இனக்கூட்டமே, இப்படி சிங்கள நாய்கள் என் மானத்தை கெடுக்கிறார்களே, தடுக்க ஒருவரும் இல்லையா என்று எண்ணிருப்பாளா இல்லையா? அந்த நேரத்தில் அவள் என்ன ஓட்டம், அவள் மன ஓட்டம்,
அவள் சிந்தனை எப்படி இருந்திருக்கும் என்பதை எண்ணி பார்த்தால் நீ தூங்கிட்டினா அதுக்கப்புறம் பேசுற. தம்பி பாலச்சந்திரன் அந்த ரொட்டியை வாயில வச்சு தூரத்துல ஏக்கத்தோடு பார்க்கிறானே, எத்தனை கோடி சொந்தம் அவனுக்கு. பிரபாகரன் என்ற பெருந்தலைவன் தனக்கு வீடு கட்ட போராடினானா, தான் பிறந்த இனத்திற்கு நாடு கட்ட போராடினானா என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள் சிந்தியுங்கள். அவன் நினைத்திருந்தால் எந்த நாட்டோடும் சமரசம் செஞ்ச அதிபனாகி சொகுசாக வாழ்ந்திருக்கலாம். இப்ப நாம நினைச்சிருந்தால் வாழ முடியுமா? முடியாதா? 2 விழுக்காடு, அரை விழுக்காடு, காவலுக்காடு வச்சிருக்கவனுக்கு அத்தனை சீட்டு இத்தனை கோடிங்கும் போது 8.22 விழுக்காடு வச்சிருக்கவனுக்கு என்ன எம்பிட்டு பேசியிருப்பான்? எம்பிட்டு பேசியிருப்பான் சொல்லு பாப்போம். 10 பேர் உள்ள போகலாம். நீங்க உள்ள போய் போனவன் என்ன பண்ணான்னு கேட்டா பதில் இல்லை. போனவன் என்ன பண்ணான்? மேசையை தட்டினான். அதை எங்க வீடு மாட்டு சாணியை தண்டாலும் 2 ராட்டியாவது ஆயிருக்கும். என்ன பண்ணினார்கள்? இவர்கள் பேசுவதை நமக்கு துரோகி யாரு எதிரி யாருன்னு தெரியும். ஆனால் எதிரியும் துரோகியும் விட ஆபத்தானவர்கள். அந்த துரோகியும் எதிரியும் தற்காத்து நிற்கிறான் பாரா, நம் இனம் சார்ந்தவன். அவன் தாண்டா பேராபத்தானவன். குறுக்க ஓடுறான்டா, வெட்ட ஓங்கும் போது குறுக்க வந்துறான்டா. ஆத்தாடி சின்னத்தா மகன்ல, ஆத்தாடி பெரியம்மா மகன்ல, ஆத்தாடி சித்தப்பாவில. இதிலே தாண்டா நம்ம இது. இனிமே அந்த பாவம் பார்க்க கூடாதரா, ஏறி அடிச்சிட வேண்டியதான். கொண்ட கொள்கைக்கு லட்சியத்துக்கு எதிராக பெத்த தாய் தந்தரே வந்தாலும் நமக்கு எதிரிதான்.